ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி மிக்சர். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் லீவில் இருக்கிற டைமில் இது உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். அப்போ தான் மிக்சர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை பிரித்து எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம காரா பூந்தி செய்கிறதுக்காக. நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிற மாவை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது நம்ம பூந்தி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட பேலன்ஸ் மாவு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இடியப்ப அச்சு இருக்கும் இல்லையா, அந்த அச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் பிழிஞ்சு விடுறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் மொத்தமாக செஞ்சிட வேண்டாம். கொஞ்சமாக ஒரு லேயர் மட்டும் விட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக குறையிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பூந்தி செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கரண்டி அரிகரண்டி இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூந்தி மாவை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு போட்ட உடனே நல்லா முத்தாக கிடைக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சருக்கு தேவையான மற்ற சாமான்களை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை மற்ற சாமான்கள் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையுமே நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு முந்திரி கூடவே நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே 1/2 கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். அவளையும் நல்லா பொரித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 பல்லு பூண்டை கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல வாசமாக இருக்கும் மிக்சர். பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மிக்சருக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே பொரித்து வறுத்து எடுத்தாச்சு. நம்ம எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துற வேண்டியதுதான். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஓமப்பொடி, அதை உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னா சின்னதாக, இல்லை கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். அகலமான பவுலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போது 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் லீவ் விட்டாச்சு. ஸோ ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.